வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்தியன் ஸ்டைலில் ஒரு மசாலா பாஸ்தா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சாஸ்பேனில் தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அது பாயில் ஆகும்போதே அதோட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா பாயில் ஆன உடனே இதில் ஒரு கப்பு பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். நான் மேக்ரோனி பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பாஸ்தா சாஃப்டாக ஆற வரையிலும் நம்ம குக் பண்ணிவிட்டு இதில் இருந்து அந்த பாஸ்தா தண்ணியை ஒரு 1/3 கப் தண்ணியை தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். பின்னாடி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ மிச்சம் தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தாவை தனியாக நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் தின்னாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கிட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே அதோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கிறோம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு மிக்சட் வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்ருக்கேன். நான் கலர் குடமிளகா, அதுக்கப்புறமா கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், பிளான்ச் பண்ணிவிட்டு ப்ராக்கோலி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிவிட்டு இதில் ஒரு தக்காளியை நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக பியூரி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பாஸ்தாவோட தண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, குக் பண்ண தண்ணி, அதை 1/3 கப் தண்ணியை இதில் விட்டுட்டு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். நார்மல் தண்ணி விட வேண்டாம், ஏன்னா இல்லைன்னா பாஸ்தா ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆகிடும். ஸோ இது பாஸ்தா வாட்டர் நல்லா ஸ்டார்ச்சியாக இருக்கும், அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம குக் பண்ண பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை குக் பண்ணிவிட்டு நீங்கள் லேசாக அதில் எண்ணெய் தடவி வைக்கலாம். அதை தண்ணியில் கோல்டு வாட்டரில் போடாதீங்க, இல்லை ஸ்டார்ச் எல்லாம் அதுலேருந்து போயிட்டு பாஸ்தாவோட இது ஒட்டிக்காது, இந்த மசாலாவோட சேராதைக்கு போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் oregano சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் துருவின சீஸ் சேர்த்துட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான இந்தியன் ஸ்டைல் மசாலா பாஸ்தா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், இல்லாட்டினா ஒரு வீக் நைட் டின்னருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில் டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.